வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவின் மாசற்ற இருதயத்தை தியானிப்போம். இந்த மாசற்ற இருதயமானது இயேசு கிறிஸ்துநாதர் நீங்களாக எல்லா இருதயங்களிலும் மேன்மையுள்ளதுமாயிருக்கின்றது. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் படைத்த இருதயங்களில் திவ்ய இயேசுவின் திரு இருதயத்துக்கு இரண்டாவதாக மரியாயின் மாசற்ற இருதயமானது மேன்மையுள்ளதும் எவ்வித வணக்க ஸ்தோத்திரத்துக்கும் தகுதியுள்ளதுமாயிருக்கின்றது. திரித்துவத்தின் மூன்றாட்களாகிய பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் இந்த மேன்மையான இருதயத்தை படைக்கவும் உன்னத வரங்களாலும் விலையேற பெற்ற வரப்பிரசாதங்களினாலும் பூரண நிறைவுடன் அலங்கரிக்கவும் விரும்பினதினால் பிதாவாகிய சர்வேஸ்வரன் தம்முடைய அளவில்லாத வல்லபத்தைக் கொண்டு அந்த பரிசுத்த கன்னிகை தமக்கு தகுதியுள்ள குமாரத்தியாயிருக்கிறதினால் அன்னைக்கு வணக்கம், அமைதி, கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை கொடுத்தார். சுதனாகிய சிவகிறிஸ்து இந்த பரிசுத்த கன்னிகையின் திருவயிற்றில் ஒரு தகுதியான இடப்பிதத்தில் இருப்பது போல வாசம் பண்ண சித்தமாயிருந்ததால் தம்முடைய தாயாவதற்கு தகுதியான இருதயத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரன் இந்த கன்னிகை தமக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாயிருக்கிறபடியால் அன்னைக்கு தேவ ஸ்நேக அக்கினியினால் எரிகிற இருதயத்தை கொடுத்தார். இது இப்படியிருக்க இந்த திரு இருதயத்தில் கூடியிருக்கிற மேன்மையான சாங்கோபாங்கத்தை எந்த மனிதராலும் சொல்லவும் கண்டுபிடிக்கவும் இயலாது. மோட்சத்தில் இந்த மாசற்ற இருதயத்தை வாழ்த்திக் கொண்டாடி வருகிற சம்மனசுகளோடு நாமும் சேர்ந்து இந்த திரு இருதயத்தை உருக்கமான பக்தியோடு நேசித்து இந்த திரு இருதயத்தின் உன்னத மேன்மையை மோட்சத்தில் பார்த்து கொண்டாட முயல்வோம். பரிசுத்தமுள்ளதுமாயிருக்கின்றது. தேவ மாதாவின் மாசற்ற திவ்ய இருதயமானது பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. எல்லா சுகிர்த புண்ணியங்களுடைய அதிசயத்துக்குரிய மாதிரிகையான இயேசு கிறிஸ்துநாதருடைய இருதயத்தின் உத்தம சாயலான இந்த திரு இருதயம் தேவ ஸ்நேகத்தின் வேகமான அக்கினியால் பற்றி எரிந்து பக்தி சுவாலகர்களைக் காட்டிலும் சர்வேஸ்வரனை அதிகமாய் நேசித்து மேலான கிரிகையினால் சர்வேஸ்வரனுக்கு செலுத்தின மகிமையைக் காட்டிலும் அதிகமான தோத்திர மகிமை உண்டாயிற்று என்பது உறுதியான சத்தியம். தேவ மாதாவின் மாசற்ற திவ்ய இருதயமே, இஷ்ட பிரசாதத்தின் பொக்கிஷமே, சாங்கோபாங்கத்தின் சாயலே, எல்லா புண்ணியங்களின் இருப்பிடமே, நீர் எனக்கு எப்பொழுதும் மாதிரிகையாயிருப்பீர். நான் உம்மிடத்தில் வந்து மனத்தாழ்ச்சியையும் கற்பையும் சாந்தகுணத்தையும் பொறுமையையும் உலக வெறுப்பையும் இயேசு கிறிஸ்துநாதருடைய சிநேகத்தையும் பெற்றுக்கொள்வேன். சிநேகிக்கத்தக்க தகுதியுள்ளதுமாயிருக்கின்றது. தேவமாதாவின் மாசற்ற திவ்ய இருதயமானது இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு இருதயம் நீங்களாக தமது நிகரில்லாத சுகிர்த குணங்களினாலும் பொறுமையினாலும்
தயையினாலும் நமது மட்டில் வைத்த அன்பினாலும் நமது அன்புக்கும் நன்றியறிந்த மனதுக்கும் மிகவும் பாத்திரமுள்ளதாகும். அந்த திருத்தாயார் நமது அவசரங்களில் சிந்தையுள்ளவர்களாய் நாம் அடைந்து வரும் சகல துயரங்களிலும் நமக்கு ஆதரவும் தஞ்சமும் தேற்றரவுமாக தம்முடைய இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். நாம் அன்னையுடைய சிநேகத்துக்கு பிரதி சிநேகத்தை செலுத்தி பணிவிடையில் பிரமாணிக்கமாய் நடந்து அதிசயமான புண்ணியங்களை சுறுசுறுப்போடு கண்டு பாவித்து நம்முடைய நன்றியறிந்த பட்சத்தை அன்னைக்கு காண்பிக்க கடவோம். ஜபம். தேவமாதாவின் மாசற்ற திவ்ய இருதயமே, தேவ சிநேகத்தின் இருதயமே, தயாளத்தின் சமுத்திரமே, சமாதானத்தின் சிம்மாசனமே, மிகவும் சிநேகிக்கத்தக்க இருதயமே, ஆராதனைக்கு உரிய ஏக திரித்துவத்துக்கு உகந்த தேவாலயமே, சம்மனசுகளாலும் மனிதர்களாலும் வணங்கப்பட தகுதி வாய்ந்த இருதயமே, எல்லா புண்ணியங்களின் மாதிரிகையே, இயேசு கிறிஸ்துநாதர் இருதயத்துக்கு ஒத்திருக்கும் சாயலே, நம்முடைய அன்புள்ள தாயாருடைய திரு இருதயமே, எங்களுடைய துன்பங்களை உணர்ந்து எங்களுக்காக மிகுந்த கஸ்தி அவமான பாடுகளை அனுபவித்த திரு இருதயமே, சகல மனுஷ இருதயங்களாலும் நன்றியறிந்த மனதோடும் உறுதியான நம்பிக்கையோடும் சிநேகிக்கப்படுவதற்கு பேறு பெற்ற திரு இருதயமே, நீச பாவியாய் இருக்கிற அடியேன் உமக்கு செலுத்துகிற வணக்கத்துக்கு இறங்கி என்னுடைய மன்றாட்டுக்களை கேட்டு என்னுடைய அற்ப வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சகல மனிதருடையவும் இருதயங்களை உமது திருமைந்தன் பக்கமாய் திருப்பி உம்மிடத்தில் இடைவிடாமல் பற்றி எரிகிற தேவ சிநேக அக்கினி எங்களிடத்தில் எரியும்படி செய்தருளும். எங்களுடைய அவசரங்களில் எங்களுக்கு உதவியாயிரும், துயரங்களில் தேற்றரவாயிரும், சோதனைகளில் திடனாயிரும், ஆபத்துகளில் தஞ்சமாயிரும், மரண வேளையில் ஆதரவாயிரும், நித்திய ஜீவியத்தில் எங்களுக்கு பாக்கியமாயிரும். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டுத் தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே,
இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.